1923 அன்னைக்கு உச்ச நீதிமன்றம்ங்கிறது லண்டன் பிரிவியூ கவுன்சில் அவங்க வழக்கை எடுத்துக்கிட்டு மஜுரா மேனுவல்னு சொன்ன புக்கை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ரெக்கார்ட்ஸ் எடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் ட்ரெயினுக்கு தண்டவாளம் போட்டாங்க. அப்போ போடுறப்ப சில இது மரங்களை வெட்ட வேண்டியது பாறையும் இதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டப்ப பர்மிஷன் கொடுத்தது தேவஸ்தானம். ஸோ மலையை உடைக்கிறதுக்கும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க, மரங்களை வெட்டுறதுக்கும் கேட்டிருக்காங்க. அதனால என்டையர் மலை மட்டும் இல்லை, அந்த மலையை பொறுத்த வரைக்கும் அந்த முருகன்கிறவர் அந்த மலையே கொடைஞ்சி செய்யப்பட்டவர், தனியாக வேற கல் எடுத்து செய்யல. அதுக்கு பிரதட்சணம் கிடையாது, ஏன்னா கொடைவர கோயில்னா. ஸோ பிரதட்சணம் வரணும்னு சொன்னால் அந்த 4 கிரிவலப்பாதை மாதிரி அந்த 4 மாட வீதியிலையும் வரணும். அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே, அதாவது லண்டன் பிரிவியூ கவுன்சில் இந்த மலை மட்டும் இல்லாமல் அந்த 4 மாட வீதிகளுமே கோயிலுக்கு சொந்தம். அந்த மலைக்கு, அதாவது தர்கா இருக்கிற மலைக்கு ஒரு தனி பின்பக்கம் படி இருக்கிறது. அந்த படியும் நெல்லி தோப்புன்னு கொஞ்சம் சமவெளி, அந்த தர்கா இது மட்டும் இருக்கட்டும். இதுல எந்த விதமான புது கட்டிடங்களோ எந்தவித மாற்றங்களோ செய்யாமல் இருப்பதை உள்ளதை உள்ளபடியாக 1923 இருந்து மெயின்டைன் பண்ணணும், ஸ்டேட்டஸ் கோன்னு இருக்காங்க. ஆனால் அவர்கள் பல முறை மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. அங்க முன்னாடி போன வருஷம் வரைக்கும் அந்த கட்டினது 1831 ஏதோ ஒரு இருந்தது. இப்ப அதை அழிச்சிட்டு இதுல அரபியில் ஏதோ எழுதியிருக்காங்க. அந்த போட்டோஸும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த தர்காவே 1996 தீர்ப்பில் தெளிவாக 15 மீட்டர் அந்த பக்கம் எழுதலான்னு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு அப்பையும் கொடுத்துருக்காங்க. திருப்பி 2006 ஒரு முறை கொடுத்துருக்காங்க. 2024 இந்த திமுக கூட்டணியை சேர்ந்த பிரியாணி கொண்டு போனதுக்கு அப்புறமா அப்பையும் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அது கட்டாயப்படுத்தி வாங்கினாங்கன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க விளக்கே போடல.